பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மசூதியில் பயங்கர வெடிப்புச் சம்பவம் நடந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வழிபாட்டு தலமான மசூதியில் இந்த வெடிப்புச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மசூதியில் ஏற்பட்ட இந்த வெடிப்பு சம்பவத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னணியில் இருப்பது யார்? இது தொடர்பான விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாமாபாத்தில் இதனால் அவசர நிலையானது பிரகடனம் செய்யப்பட்டு ஒரு உச்சகட்ட பரபரப்பு அங்கு இஸ்லாமாபாத் மாநகரையே ஆட்கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த வெடிப்பு சம்பவத்தில், மசூதியில் ஏற்பட்ட இந்த வெடிப்பு சம்பவத்தில் பலர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பயங்கர வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் பல உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் மீது தொடர்ந்து சர்வதேச அளவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர்கள் செயல்படுவதற்கான இடங்களுக்கு அவர்கள் வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்துதான் இருக்கிறது. ஒசாமா பின் லேடனே பாகிஸ்தானின் அபுதாபாத்தில் இருந்து தானே கைது செய்யப்பட்டார் என்பது மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள், தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள், அதனால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களே நாங்கள் தான் என்பது மாதிரியான ஒரு கருத்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எப்பவுமே முன்வைக்கப்பட்டு வரும். அந்த நிலையில தான் ஆபரேஷன் சிந்தூரின் போது தீவிரவாத இயக்கங்களுடைய பேசஸ் மேலே இந்தியா தரப்பிலிருந்து தாக்குதலும் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குமே அவங்க தரப்பிலிருந்து மறுப்பு தான் தெரிவித்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள மசூதியிலேயே இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது நடந்திருக்கு. இதற்கு காரணம் யார்? இதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார்? இது எப்படி அரங்கேற்றப்பட்டது? எத்தனை பேர் பலியாகியிருக்காங்க? எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு முழுமையான தகவல் நமக்கு இன்னும் கிடைக்காத நிலையில் அங்கே ஒரு அவசர நிலை தற்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய தகவலாக இருக்கிறது. நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, பல்வேறு ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். ஒரு மிகவும் பதற்றமான ஒரு சூழல் அந்த பகுதியில் நிலவி கொண்டிருப்பதையும் நம்மால் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. தலைநகர்லேயே, அதுலேயும் வழிபாட்டு தலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல், இந்த மாதிரியான ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருப்பது யார்? இது பற்றின எந்த தகவல்களும் தற்போது கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் முதற்கட்ட தகவல்கள் குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது, பலர் பலியாகி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இந்த வெடிப்பு சம்பவம் சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. முதற்கட்ட தகவலா 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதா, இந்த வெடி விபத்துல உயிரிழந்திருப்பதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. முதல்ல இந்த வெடி விபத்து நடந்தது, அதாவது இந்த குண்டு வெடிப்பு நடந்தது எப்படி அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலேயே இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு செல்வதற்கும் இந்த ஷேஷாபாத் நகர்ல இருக்கிற அந்த பிரபலமான இஸ்லாமிய மசூதிக்கு தொழுகைக்காக சென்றிருந்த போது இந்த குண்டு வெடிப்பானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, இந்த குண்டு வெடிப்பு நடந்த மாவட்டம் எது அப்படின்றத பார்க்கணும். 3 மாசத்துக்கு முன்னாடி இதே மாவட்டத்துல, அந்த மாவட்ட எல்லையில ஒரு குண்டுவெடிப்பானது நடந்தது. சூசைட் பிளாஸ்ட் அப்படின்னு அந்த குண்டுவெடிப்பானது நடந்தது. G11 ஏரியா அப்படின்றது நவம்பர் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அந்த பகுதியில் நடந்த அந்த குண்டுவெடிப்புல 12 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது, 30க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நடந்தது அந்த மாவட்ட எல்லையில. இப்போது நடந்திருப்பது முக்கிய நகரான ஷேஷாபாத் நகர்ல இருக்கிற தர்லாய் இமாம் பார்க் அப்படின்ற மசூதி மேல அந்த தாக்குதல் நடந்து நடைபெற்றிருக்கிறது. இதுல இப்போதைக்கு 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பதாக கருதப்படுகிறது. மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக மீட்பு பணிகள் அப்படின்றதானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த காயமடைந்தவர்கள் அனைவரும் பாகிஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மருத்துவமனைக்கும் அதே போல CDA மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டிருக்க கொண்டிருக்கார்கள். மீட்பு பணியானது தொடர்ந்து அந்த பாகிஸ்தான் போலீசார் மற்றும் மீட்பு குழுவினரால் அங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு ஒரு அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் அந்த மாவட்ட அரசு அப்படின்னு முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படின்றது, அதுவும் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை நடந்திருக்கிறது அப்படின்றது அங்கு ஒரு மிக ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமா நம்ம
முதல்ல பார்க்க வேண்டியது மீட்பு பணிகளே இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க காட்சிகளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் அங்கு சூழல் எப்படி இருக்கு அப்படின்றத. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த குண்டுவெடிப்பு திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கோணத்திலும் பார்க்கப்படுகிறது. எந்த அமைப்பும் தற்போது வரை இந்த குண்டுவெடிப்புக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதற்கட்டமா இதுல பல குழந்தைகளும் உயிரிழந்திருக்கார்கள் என்பதுதான் ரொம்ப துயரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்து வருகிறது. காயமடைந்தவர்களை தாண்டி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் காட்சிகளை கூட நம்மால் அங்கு காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தொலைக்காட்சியில் அந்த காட்சிகளை காட்ட முடியாது என்றால் அவ்வளவு மிக கோரமாக இருக்கிறது. அது போன்ற காட்சிகள் கூட அங்கு இருப்பதாக அங்கு இருக்கும் நமக்கு தெரிந்த ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள். மொத்தத்துல இப்போதைக்கு மீட்பு பணி அப்படின்றது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய மசூதி ஒன்றில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ध्यान से शीशा बिखरा हुआ है, ध्यान से भाई। या साहिब ज़मान अदरिकनी, वहाँ पे हुआ है, वहाँ पे हुआ है, उस जगह पे हुआ है, वही है। वो देखो दरवाजा, वो दरवाजा, ये खबीस हरामी, ओए होए होए होए, ये आपके मुंह पे शीशा लगा हुआ है। இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.